இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த புதிய வீடியோவில் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதான ஒரு பாடல். அந்த பாடல் துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தர் என்ற கையில் தந்தார், அதாவது துக்கத்தின் பாத்திரத்தை கர்த்தர் எந்த கையில் தந்தார் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த மலையாள பாடல் 1912ஆம் வருடம் எழுதப்பட்டது. இந்த பாடலை யார் எழுதியது அல்லது இந்த பாடல் எந்த சூழலில் எழுதப்பட்டது என்பதை குறித்து இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாமா? இந்த பாடலை எழுதியவர் பெயர் சாது கொச்சு குஞ்சு உபதேசி. இவர் கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டத்தின் ஆரன்முளா என்ற நகரத்தில் பக்கத்தில் உள்ள இடையரன்முளா என்ற கிராமத்தில் 1833ஆம் வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி மூத்த பாக்கலிட்டி மற்றும் மரியாமா என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 6 சகோதரிகளும் 1 சகோதரனும். அந்த ஒரு சகோதரன் 2 வயதில் மரணமடைந்தார். இவர்களது குடும்பம் தேவ பக்தி நிறைந்ததான ஒரு குடும்பம். ஆகவே இவரும் தேவ பக்தியில் வளர்க்கப்பட்டார். இவர் தன்னுடைய ஆரம்ப கால கல்வியை சென்ட் மர்த்தோமா என்கிறதான பள்ளியில், அவர் கிராமத்தில் இருந்தான ஒரு பள்ளியில் படித்தார். இவர் தன்னுடைய 11ஆவது வயதில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். 1895ஆவது வருடம், அதாவது இவருக்கு 12 வயது இருக்கும் பொழுது, இவர் கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள குரியனூர் வட்டப்பாறை என்ற கிராமத்தில் உள்ள ஏலியாமா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அந்த காலகட்டங்களில் குழந்தை திருமணம் என்பது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தபடியினால் இவர் 12ஆவது வயதில் திருமணம் செய்து கொண்டார். இதனால் சக மாணவர்களின் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டார். அதனாலேயே அவர் கிராமத்தில் படித்து வந்தான அந்த பள்ளியில் இருந்து மாறி ஆங்கில வழி கல்வி பயிலும் ஒரு பள்ளியில் சேர்ந்தார். அங்கு அவரை காரணமின்றி ஒரு ஆசிரியர் தண்டித்தார். அதன் காரணமாக அந்த ஆசிரியரை குறித்து கேலியாக ஒரு கவிதை எழுதினார். அதுதான் சாது கொச்சு குஞ்சு உபதேசி எழுதிய முதல் கவிதை. அதன் பின்பாக அவரால் படிப்பை தொடர முடியவில்லை. காரணம், அவர் 14 வயதாக இருக்கும்போது குடும்பத்தின் வறுமை காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன் தந்தையோடு சேர்ந்து அவர் விவசாயத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டபடினாலும் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். 1898, அதாவது சாது கொச்சு குஞ்சு 15 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தாயார் மறித்து விட்டார்கள். ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த தந்தை இதனால் மிகவும் மனமுடைந்தார். அவரும் 1903ஆவது வருடம் சாது கொச்சு குஞ்சு 20 வயதாக இருக்கும் பொழுது மறித்து விட்டார். அவர் மறிக்கும் பொழுது கொஞ்சம் கடனும் கொஞ்சம் விவசாய நிலத்தையும் வைத்துவிட்டு மறித்து விட்டார். இதனால் குடும்ப சூழ்நிலையில் பல வறுமை நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். இதன் காரணமாக சிறு சிறு ஜவுளி வியாபாரங்களும் அதன் பின்பாக விவசாய பணிகளையும் ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் அவர் பணிபுரிந்தார். தன்னுடைய 17ஆவது வயதில் அவர் ஊழியம் செய்வதென தீர்மானித்தார். அதன்படி தன்னுடைய கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அதன்படி பகலில் விவசாய வேலையும் இரவில் நற்செய்தியை அறிவிக்கும் வேலையும் அவர் செய்ய ஆரம்பித்தார். கேரளாவில் இந்திய சகோதரர் இயக்கம் வளர்ந்து கொண்டிருந்தான ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் இவரது வகுப்பு தோழராகிய KV சைமன், அவர் பிற்காலத்தில் மகாகவி என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர். பின்னர் அவரது மனைவியின் தந்தை வழி உறவினர்கள் அந்த சபையில் ஏற்கனவே இருந்தனர். அதனால் ஆரம்ப காலத்தில் இவர் ஞாயிறு பள்ளி வகுப்பு, அதாவது சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூட்டங்களை நடத்துவது போன்ற ஊழியங்களை ஆரம்ப காலத்தில் செய்து வந்தார். அவருக்கு அவர் திருச்சபையை சார்ந்த போதகர் ரெவரண்ட் KV ஜேக்கப் மற்றும் அவரது வகுப்பு தோழர் KV சைமன் ஆகியோர் மிகவும் உறுதுணையாக இருந்தனர். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இடையரன்முளா கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப், யூத் லீக், கிறிஸ்டியன் கேர் யூனிட் போன்றவர்களை உருவாக்கினார்கள். இவரது முக்கிய கோட்பாடு அல்லது முக்கிய கொள்கை என்று பார்த்தால், செயல் இல்லாத நம்பிக்கை செத்துவிட்டது அல்லது செயல் இல்லாத நம்பிக்கை பலனற்றது என்பதை மிகவும் உறுதியாக சாது கொச்சு குஞ்சு நம்பினார். பிற்காலத்தில் இவரை மக்கள் உபதேசியார் என்று அழைக்க ஆரம்பித்தனர். பிற்காலங்களில் ஊழியம் செய்வது கேரள மக்கள் அவரை மலையாளத்தில் சாமியார் என்று அர்த்தம் சொல்லக்கூடியதான உபதேசியார் என்று அழைக்க ஆரம்பித்தனர். இவர் தமிழ்நாட்டில் மிஷினரி பணி மேற்கொள்ளும் போது அவரை சாது என்றும் புனிதமான மனிதன் என்றும் மக்கள் அன்போடு அழைத்தனர். இவர் ஊழியத்தில் மட்டுமல்லாமல் சமூக சேவை போன்றவற்றையும் அவர் செய்து வந்தார். பிற்காலங்களில் அவர் ஊழியத்தோடு கூட சேர்ந்து வரதட்சணை எதிர்ப்பு இயக்கம், பைபிள் ஸ்கூல், நற்செய்தி கூட்டங்கள், ஏழை பிள்ளைகளுக்கான இலவச பள்ளி, ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பள்ளி மற்றும் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தும் கட்டிடங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தும் நற்செய்தியாளர்கள் தங்குவதற்காக கெஸ்ட் ஹவுஸ்
போன்ற அமைப்புகள் உருவாக இவர் தலைமை தாங்கினார். இவை இன்றும் கோலஞ்சேரி செங்கலூர் சாலையில் அமைந்துள்ளது. கொட்டாரக்கரைக்கு அருகிலுள்ள கலையபுரத்தில் இவர் வேத பாட வகுப்புகளையும் நற்செய்தி கூட்டங்களையும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வந்தார். இவரது வார்த்தைகளை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தனர். அப்படி வரும்பொழுது அவரை கௌரவிப்பதற்காக, அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் அணிந்திருப்பதைப் போலவே வெள்ளை உடைகளை அணிந்து மக்கள் வர ஆரம்பித்தனர். 1915 ஆண்டு முதல் அநேக திருச்சபைகளுக்கு பிரசங்கம் செய்யவும் நற்செய்தி அறிவிக்கவும் மர்த்தோமா திருச்சபை இவருக்கு அதிகாரம் வழங்கியது. அதன்படி 1915க்கு பிறகு, அந்த காலகட்டத்திற்கு பிறகு தென்னிந்தியா முழுவதும் மற்றும் இலங்கை தேசம் முழுவதும் நற்செய்திகளை அறிவிக்கும் வேலையை சிறப்பாக செய்து வந்தார். இவர் எளிய வாழ்க்கையே வாழ விரும்பினார். சுருக்கமாக சொல்ல போனார், அசைவ உணவுகளை தவிர்த்தார். தினமும் 2 வேளை அல்லது 1 வேளை மட்டுமே சாப்பிடும் பழக்கத்தை கொண்டிருந்தார். 1 வேளை அல்லது 2 வேளை வெறும் வயிற்றுடன் இருக்க கற்றுக்கொண்டார். ஏனென்று சொன்னால், தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை அவர் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பிலும் செலவழிக்க விரும்பினார். எங்கு சென்றாலும் கையில் ஒரு குடையையும் தனக்கு பிரியமான வேத புஸ்தகத்தையுமே எல்லா இடத்திலும் எடுத்து செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தார். 1945 ஆண்டு நோய்வாய்ப்பட ஆரம்பித்தார். காரணம், அவர் நேரம் காலம் பார்க்காது தேவனுக்காய் ஓடியது நிமித்தமாகவும், அநேக இடங்களுக்கு தூக்கத்தை வெறுத்து, எல்லாவற்றையும் வெறுத்து, உணவை வெறுத்து, இப்படியான சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் ரீதியாக சென்றபடியினால் 1945 ஆண்டு நோய்வாய்ப்பட ஆரம்பித்தார். அப்போது அவர் தன்னுடைய எல்லா உறவினர்கள், அவருடைய குடும்பத்தை எல்லாரும் அழைத்தவர் சொன்னது, இவ்வுலகத்தில் நான் தங்கியிருக்கவே வந்தேன். இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல. நான் என் தகப்பன் வீட்டுக்கு செல்கிறேன். ஆகவே என் மரணத்தின் போது யாரும் நீங்கள் அழக்கூடாது என்று சொல்லி அவருடைய குடும்பத்தை ஆசுவாசப்படுத்தினார். மரணத்தை குறித்து ஒரு நாளும் அவர் பயந்ததே இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால், அவர் கடைசியாக எழுதிய பாடல் சேர்ந்தின்மே வேகம் ஞானம் ஆக்கூட்டத்தில் என்கிறதான பாடல் அவர் கடைசியாக எழுதப்பட்ட பாடல். அவர் தன்னுடைய வாழ்நாளில் 11 புஸ்தகங்களை எழுதியுள்ளார். ஒரு கிறிஸ்தவன் அனுதின வாழ்வில் தேவனோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்ததான அடிப்படையை கொண்டதான ஒரு புஸ்தகமாக இருந்தது. இவர் தன்னுடைய வாழ்நாளில் 211 பாடல்களை எழுதியுள்ளார். இந்த எல்லா பாடல்களும் ஆசுவாச கீதங்கள் என்று ஒரு பெயரில் தொகுப்பாக வெளியிடப்பட்டது. அச்சடிக்கப்பட்டு 25 ஆண்டுகளில் ஏறத்தாழ 50,000 பிரதிகள் விற்று தீர்ந்தது. இவர் 1945 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் விரும்பிய தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இவரது அடக்க ஆராதனை 1945 ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி சென்ட் மர்த்தோமா தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த அடக்க ஆராதனையில் 2 பேராயர்கள், 100க்கும் மேற்பட்ட போதகர்கள் மற்றும் 40,000த்துக்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள். இவர் எழுதி மிகவும் பிரபலமான பாடல், நிறைய பாடல்கள் இருந்தாலும் அது முக்கியமான ஒரு பாடல் துக்கத்திலே பானபாத்திரம். இவருக்கு ஏலியம்மா என்ற மனைவியும் 3 பிள்ளைகளும் இருந்தார்கள். 2வது மகன் சாமுவேல் குட்டி. அவர் தனக்கு பின்பாக தன்னுடைய குடும்ப விவசாயத்தையும் தன்னுடைய மகள் மரியாமாவையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அவர் விரும்பினார். ஒரு நாள் இவர் ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரது கையில் ஒரு குறிப்பு ஒன்று தரப்படுகிறது. அதை எடுத்து பார்த்தால், இத்துடன் உங்கள் பிரசங்கத்தை முடித்துக் கொள்ளவும், ஏனென்று சொன்னால் உங்களது 9 வயது மகன் மரணமடைந்து விட்டார். ஆகவே நீங்கள் பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு அதற்கான அடக்க ஏற்பாடுகளை செய்ய புறப்படுங்கள் என்று எழுதியிருந்தது. அவர் அதை வாங்கி பார்த்து மக்களை பார்த்து சொன்னார், எனக்கு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிலே இப்படியாக இருக்கிறது, என் மகன் மறித்து விட்டான், ஆகவே பிரசங்கத்தினர் முடிக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் சிறிது நேரம் அமைதியாகி பின்னர் மக்களை பார்த்து சொன்னார், நான் பிரசங்கிக்கப் போகிறேன். ஏனென்று சொன்னால், ரோமரில் சொல்லப்பட்டது போல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஆகவே தேவன் ஒரு நாள் எனக்கு தீமை செய்வதில்லை என்று சொல்லி பிரசங்கத்தை தொடர்ந்து அவர் பிரசங்கத்தை முடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு சென்று தன்னுடைய மகனை தன்னுடைய கரங்களில் தூக்கி கொண்டு வெளியே வருகிறார். சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர் எல்லாரும் இருக்கிறார்கள். ரொம்ப மிகுந்த வியாகுலத்தோடு வருகிறார். வியாகுலத்தை வந்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி மிகவும் மங்களாய்ப்போட அடக்கம் எல்லாம் முடிந்ததுக்கு பின்பாக அவர் அந்த அறைக்கு செல்கிறார். அறைக்கு சென்று தியானம் செய்கிறார். அவர் தியானம் செய்யும் பொழுதுதான் இந்த பாடல் எழுதுகிறார், துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாவே என்னை கையில் தந்தார். 1912 வருடம். இந்த பாடல் 100 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் அநேகருடைய வாழ்க்கையில் தேவ பலத்தையும் இந்த பாடல் கொண்டு வருகிறது. இந்த பாடலை நாம் கேட்போம்.